வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய வீட்டிலேருந்தே என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங், டயட்டு அப்படின்னு நீங்கள் விரும்பி இதெல்லாம் சாப்பிடாம டயட் பண்ணி கூட உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா? ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா? உங்களுக்கான விருப்பமான ட்ரெஸ்ஸை போட முடியலையே, ரொம்ப கவலையாக இருக்கா? அது மட்டும் இல்லை, முக்கியமாக வெளியே போகும்போதும் சரி, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் உங்களை நீங்களே வெறுக்கிறீங்களா? இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கெலாம் நீங்கள் போகவே வேணாம். நான் சொல்கிற இந்த 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்தி வேல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் பாடியோட ஹெல்த்தையும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். என்ன அந்த டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபுட்டை குறைக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கல கேலரி பேஸஸ் எப்பயுமே நார்ச்சத்து மிகுந்ததாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். டைஜஷன்ஸ் பற்றி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நொறுங்க தின்றால் 100 வயது வரை வாழலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு உணவுப் பொருளையும் நல்லா மென்று அசைச்சி அது பாதி நம்மளே டைஜஷன் பண்ணி நம்ம வயிற்றுக்கு அனுப்பும்போது சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம மூளைக்கு அனுப்புகிற நரம்பு சிக்னல் தடைப்பட்டுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும்? சீக்கிரமாக நமக்கு நியூட்ரிஷன் ஃபார்ம் ஆகாது. அது மட்டும் இல்லை, அதிகமான பசி ஏற்படும். பசி அதிகமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய இன்டேக் பண்ணுவோம். இன்டேக் பண்ணால் என்ன ஆகும்? உடனே வெயிட் கூடும். ஸோ நம்ம எப்போயுமே சாப்பிட்ற ஃபுட்டு என்ன பண்ணோம்? அவசரமாக சாப்பிடாம நிதானமாக நல்லா அரைச்சி நிதானமாக சாப்பிடணும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, பருப்பு வகையெல்லாம் அதிகமாக எடுத்துட்டோன்னா நமக்கு வெயிட் கூடும் அப்படின்னு சில பேர் அதை அவாய்ட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக இல்லைங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு பசித்தன்மை இருக்காது. முக்கியமாக பருப்பு வகையில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பீன்ஸ், பட்டாணி, கடலைப்பருப்பு, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். ஸோ மறக்காமல் நீங்கள் பருப்பு வகையில் அதிகமாக எடுத்துங்க. முக்கியமாக இன்னொரு தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்கள் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 ஃபாரன்ஹீட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உங்கள் கொழுப்பு, பாடியில் இருக்க கொழுப்பை எரித்து சீக்கிரமாக வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பாடி ஹீட்டு குறைவாக இருந்துச்சுன்னா உடல் கதகதப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக ஆகும்போது நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ராலெல்லாம் எரித்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆனால் நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரம் நடக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே சேலட் மெத்தடும் சூப் மெத்தடும் தான் சீக்கிரம் டைஜஷன் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட் குவாலிட்டி எல்லாமே சூப் மெத்தட்லேயும் சேலட் மெத்தட்லேயும் அதிகமாக இன்டேக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அப்படி இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். சீக்கிரமாகவும் டைஜஷன் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே இல்லை, அதாவது பெனிஃபிட்டுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு டைம் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, டேக் கேர். பை வியூவர்ஸ்.